வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரப்போகிற 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிடலை அப்படின்றது தான். அவர் தமிழ்நாட்டில் போட்டியிடாமல் வட மாநிலத்தில் எங்கேயோ போய் போட்டியிட போகிறாரு அப்படின்ற ஒரு வருத்தத்தக்க செய்தி வந்திருக்கு. எல்லாரும் நம்பினாங்க, ஜென்சி தலைமுறையெல்லாம் வேறு நம்பினாங்க. 2026 அண்ணன் ஒரு மிகப்பெரிய மாறுதலாக இருப்பார். திமுகவில்ல அதிமுகவில்ல, நீங்கள் தானே இத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சீங்க, எங்கள் அண்ணன் ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்த இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய ஷாக்கை அண்ணன் நேற்று நடந்த காஞ்சிபுரத்தில் 2000 பொதுமக்கள் அவர் செஞ்சுட்டார் பார்த்தீங்களா உள்ளரங்கில். அங்கே தான் இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்காரு. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 12 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அந்த 12 வாக்குறுதிகள் கொடுக்கும்போது உண்மையிலே விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாரா இத்தனை காலமோ, இல்லை இப்போ திடீர்னு நான் அரசியல் பண்ண போகிறேன், தேர்தலை சந்திக்க போகிறேன், தமிழ்நாட்டு முதல்வர் ஆக போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோட திடீர்னு தமிழ்நாட்டுக்கு நேற்று தான் வந்தாரா அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த 12 வாக்குறுதிகளும் அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இல்லை. எந்த வளர்ச்சியுமே இல்லாத ஒன்றிய பாஜக ஆள்ற மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை ரெடி பண்ணி யாரோ கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம படித்து பார்க்கோம். அதை படித்து பார்க்கும்போதே நம்மளுக்கே காமெடியாக இருக்கும். ஏன் விஜய் அவர்களை தற்குறின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் நம்மளுக்கு இதிலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிரந்தர வீடு, எல்லோருக்கும் நிரந்தர வீடு, இதெல்லாம் கலைஞர் காலத்திலே பண்ணிட்டாங்க. 1971 என்ன பண்ணாங்கன்னா, குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு ஒன்று கொண்டு குடிசைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேணும்னு சொன்னாங்க. இப்போது ரீசண்டாக அப்போது குடிசை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க அன்னைக்கு தமிழ்நாட்டில் குடிசையே இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு நிரந்தர வீடு இருக்கணும் அப்படின்ற முயற்சி தான் இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக வெறும் 2025-26 மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், 3500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இவர் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி வந்தார். இவர் சொல்ல வந்ததை பார்த்தா புதுசாக ஏதோ சொல்லுவார் பார்த்தா ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. அதுவும் எந்த திமுக அரசை இவர் மோசமாக விமர்சனம் பண்ணுறாரோ அந்த திமுக அரசோடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துகிட்டு 2026 நான் புதுசாக ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாடை பார்த்து காப்பி அடிச்சிருந்தாங்க. குறிப்பாக திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை காப்பி அடிச்சிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் மகளிர் நிதி உதவி கொடுக்கறதா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஒன்றுமே பண்ண முடியாமல் பாதியில் கழிந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாடோடைய நிலைமை. அதாவது தமிழ்நாட்டோடைய தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்து அங்கே சொல்லி அங்கே ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவர் புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திமுகவே பார்த்து காப்பி அடித்து வச்சுருக்காரு. ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள். தமிழ்நாட்டில் யாருமே மோட்டார் சைக்கிளே இல்லை, நடந்து போயிட்டுருக்கோம். பஸ்ஸு ஃபெசிலிட்டி இல்லை, எங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இல்லை, எந்த ஃபெசிலிட்டியுமே நடந்து போயிட்டுருக்கோம். தலைவர் தான் இனிமேல் எல்லாருக்கும் மோட்டார் கொடுக்க போகிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் 3வது இடம் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, மோட்டார் சைக்கிள் அதிகமாக பயன்படுத்துகிற இடத்துல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. இனிமேல் நீங்கள் மோட்டார் கொடுக்க போகிறீங்க, அதுவும் இலவசமாக அப்படின்னோட எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் தான் அந்த ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு ஓட்டுக்கு எவ்வளோ முக்கியம், நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, இலவசங்கள் வாங்காதீங்க, இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்களுக்கு எதிர்ப்பாக படத்தில் நடிப்பீங்க. ஆனால் அரசியலுக்கு வந்தவொடனே இலவசத்தை பேசுவீங்க. இதை விட டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் கார். இதை பார்த்த உடனே நீங்கள் என்ன நினச்சிங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் அடுத்து விஜய் அவர்கள் கார் கொடுக்க போகிறாரு தான் நினச்சிங்க. அதுதான் இல்லை. கார் வாங்குகிற அளவுக்கு அவர் தமிழ்நாடோடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிறாரு. இந்தியாவிலே தமிழ்நாடோடைய பொருளாதாரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இந்தியாவுடைய சிங்கப்பூர் தமிழ்நாடு அப்படின்ற பேரை வாங்கிட்டு இருக்கு. எல்லாரும் இங்கே தான் முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற மாநிலத்தில் மத கலவரம் வந்தால் நம்ம பண்ண முதலீடு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாநிலத்தில் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. படித்த இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. இங்கேருந்து நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியே போய், அதாவது வெளிநாடுகளுக்கு போய் முதலீட்டாளர்களை ஈர்த்து இங்கே கொண்டு இங்கே தொழில் தொடங்குற வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார். ஸோ ஆனால் இவர் சொல்கிறார், நான் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவேன்னா, கார் வாங்குற அளவுக்கு ஒரு வீட்டுக்கு கார் வாங்குற அளவுக்கு மேம்பாடு பண்ணுவேன், எல்லார் வீட்லையும் கார் லோன் வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்ச பட்டப்படிப்பு. ஐயா, குறைந்தபட்ச பட்டப்படிப்பு இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய கல்வி தரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி
ஸ்கூல் எஜுகேஷன் முடித்தா போதும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதோடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டிகிரி முடித்தா போதும்னு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டோடைய நிலைமை மாஸ்டர் டிகிரி முடிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பட்டப்படிப்பு. இதுக்கு ஒன்றிய அரசே வெளியிட்ட ஒரு டேட்டாவை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது சாதாரணமாக வாய்மொழியாக வர்ற டேட்டா கிடையாது. NITIயோடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையின்படி 2021லேருந்து 2022 வரைக்கும் ஜிஇஆர் பர்சன்டேஜ் தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47%. இதே ஒட்டுமொத்த இந்தியாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 28%. அதாவது 28.4%. இதை தான் அன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார். நீங்கள் தமிழ்நாட்டோடைய பல்கலைக்கழகங்களில் தேவையற்ற, அதாவது அறிவுக்கு பொருந்தாத எதையும் நீங்கள் வந்து பல்கலைக்கழகங்களில் கிளாஸ் ரூமில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. 2030க்குள்ளே புதிய கல்விக் கொள்கையை வைத்து 50% ரீச் பண்ணணும் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசோடைய ஐடியா. ஆனால் புதிய கல்விக் கொள்கையே இல்லாமல் இன்னைக்கு தேதியில் 47 தாண்டி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசோடைய கல்வி தகுதி அப்படின்றது. இதில் குறிப்பாக பெண்களுடைய கல்வி இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஇஆர் படி 47.3%. அதே தேசிய அளவில் சராசரியாக 28.5%. ஸோ இப்போது பெண் கல்வியாக இருந்தாலும் சரி, பொதுவாக கல்வியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவிலே கல்வியில் வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. இது வந்து ஒன்றிய அரசே ஒத்துக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் வந்து குறைஞ்சபட்ச பட்டப்படிப்பு அப்படிங்க. குறைஞ்சபட்ச பட்டப்படிப்புலாம் இல்லை. அது கலைஞர் ஐயா காலத்திலே முதல் பட்டதாரி, அதாவது அந்த குடும்பத்திலே முதல் பட்டதாரி வராங்களா, அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அது ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணி படித்து எப்படியாவது பாஸ் பண்ணி டிகிரியை முடிச்சிடு அப்படின்னு என்னென்ன வழிவகைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு எங்களெல்லாம் முதல்நிலை பட்டதாரிகளாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க வீட்டுக்கு ஒரு பட்டதாரிகளை, அதாவது பட்டப்படிப்பை நாங்கள் வந்து உறுதிப்படுத்துவோன்னு. தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு வாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரியான அறிக்கையெல்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்றது தான். இப்போ அதுக்கடுத்து ரொம்ப பொத்தாம் பொதுவாக இருக்குது. அவர் கொடுக்குற அந்த 12 வாக்குறுதிகள் எல்லாமே ரொம்ப மேம்போக்காக பொத்தாம் பொதுவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த குறைந்தபட்ச பட்டப்படிப்புனால அதுக்கடுத்து நிரந்தர வருமானம். ஒவ்வொருவருக்கும் நிரந்தர வருமானம்னா என்ன மாதிரி நிரந்தர வருமானம்? ஒருத்தருக்கும் வந்து அரசு வேலை வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்களா? அதாவது நாம் தமிழர் கட்சியில் தலைவர் சீமான் அவர்கள் கூட ஒரு குறிப்பிட்டு சொன்னார், நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா ஆடு மாடு மேய்க்க விடுவேன், ஆடு மாடு மேய்க்க வச்சு விவசாயத்தை பண்ண வச்சு அது மூலிமா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு நிரந்தர வருமானத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு. ஸோ அவராக அப்படி ஒரு காரணத்தை சொல்லிடுறாரு. இவர் அதை கூட சொல்ல கிடையாது, நிரந்தர வருமானம் பண்ணுவேன், அதுக்கான வேலை வாய்ப்பை நான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்தபடி கல்வி. நீ ஃபஸ்ட்டு என்ன நிரந்தர வருமானம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன்னு தெரியல. ரெண்டாவது அதுக்கான வேலை வாய்ப்புன்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரி வேலை வாய்ப்பு? நீங்கள் தொழில் வளர்ச்சியை கொண்டு வர போகிறீங்களா, இல்லை நாம் தமிழர் மாதிரி ஆடு மாடு விவசாயம் இதில் ஏதாவது வளர்ச்சி கொண்டு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்களா? இந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் பட்டப்படிப்பு, நிரந்தர வருமானம், அந்த நிரந்தர வருமானத்துக்கு ஏற்ற வேலைவாய்ப்பு, அந்த நிரந்தர வேலைவாய்ப்புக்கு தகுந்த கல்வி, இப்படின்னு பொத்தாம் பொதுவாக இன்னும் எத்தனை காலத்துக்கு பேச போகிறீங்க? இவர் சொன்னார்ல வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார்ல, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவிலேயே அதிகப்படியான வேலை வாய்ப்பு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம்தான். அதுக்கு ஒரு மாவட்டத்திலையும் 3 மாதத்துக்கு ஒரு முறை இதுக்கான வேலைவாய்ப்பு முகாம்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி முகாம்களாம் போடுறாங்கன்னா அப்போ இங்கே எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது தனிநபர் வருமானம். இவர் சொன்னார்ல நான் வருமானத்தை ஏற்படுத்துவேன் அதுக்கேற்ற மாதிரின்னு. தனிநபர் வருமானத்தை பற்றி நம்ம பேசணும். அதாவது நடுவில் மோடி அவர் வந்து ரொம்ப பெருமையாக பேசிட்டார் பாருங்க, உலக அளவில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல ஜப்பானே நாங்கள் பீட் பண்ணி போயிட்டு இருக்கோம். எதில் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில் நாங்கள் வந்து ஜப்பானே பீட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ஜப்பானை நீங்கள் பீட் பண்ணி போயிட்டு இருக்கீங்களா பொருளாதாரத்தில்? தனிநபரோடைய வருமானம் என்ன? ஒரு தனிநபரோடைய வருமானம் ஜப்பானை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு தனிநபர் வருமானத்தை வந்து ஜப்பானோட இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நம்மளோட 10 மடங்கு அதிகத்தில் இருக்காங்க. ஸோ தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும்போது தான் பணப்புழக்கம் ஏற்படும். அந்த பணப்புழக்கம் ஏற்படும் போது தான் வாங்குகிற அந்த திறன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்ச்சேசிங் இது வந்து அதிகமாகும். ஸோ அந்த வாங்குகிற இது அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் பொருளாதாரம் மேம்படும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சைக்கிள் மாதிரி அது வரும். ஸோ அதுக்கு ஒரு தனிநபருடைய வருமானம்
வருமானம் அப்படின்றது அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போது நான் சொன்ன ஜப்பானோட கம்பேர் பண்ணால் இந்தியாவோடைய தனிநபர் வருமானன்றது கம்மியாக இருக்குன்னு. இப்போ இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவோட தமிழ்நாடோடைய தனிநபர் வருமானத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. என் மேல் நம்பிக்கை இல்லை, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அதுலேயும் இந்த தகவல்லாம் இருக்குது. அடுத்தது இவர் சொன்னதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையை நம்பி செல்லும் வகையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். உடனே எல்லாரும் என்ன பண்ணுங்க, இப்போ இங்கே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்குது, இதான் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை இருக்குது, இங்கெல்லாம் போங்க, ஒரே காலியாக இருக்குது, பெட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. எக்மோர் ஹாஸ்பிட்டல், பேபி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலில் காலியாக இருக்குது. ஏன்னா மக்கள் யாருமே அங்கே போகிறதே இல்லை. ஏன்னா அங்கே வந்து தரமான மருத்துவ வசதியே இல்லாதனால மக்கள் எல்லாம் தனியார் மட்டும் தான் போகிறாங்க. தடுப்பூசி கூட தனியார் கிட்ட தான் போட்டுருக்காங்க. இங்கெல்லாம் போய் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் அங்கே வந்து ஒரு நாளும் வந்து குவிகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மருத்துவ வசதி எங்கள் மாநிலத்தில் இல்லைன்னு பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்து இங்கே மருத்துவம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. வட மாநிலத்துலேருந்து இங்கே வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டு, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்ஸு, இதெல்லாம் வெளியே போய் பண்ணால் லட்சக்கணக்கான செலவாகும். இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழக அரசு இவ்வளோ இலவசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு அரசோடைய மருத்துவமனையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ வசதி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மருத்துவமனையை பார்த்து இவர் வந்து என்ன முன்வைக்கிறார், இப்போ தமிழக அரசு மருத்துவமனை வசதி சரியில்லை, நான் ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த நம்பி போகிற அளவுக்கு நான் அதை வந்து வசதி ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இத்தனை வருஷம்லாம் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு மருத்துவர்கள், அரசு செவிலியர்கள், இவங்க எல்லாரையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி அவர் பேசுகிறார். அது எப்படி இப்போ வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, நான் வந்த பிறகு ஆட்சியில் நம்பிக்கை வரா மாதிரி இருக்குன்னா, அப்போ இத்தனை நாள் அங்கே யாருமே சரியான முறையில் மருத்துவம் பார்க்கலையா? எத்தனை மகப்பேறு மருத்துவமனை இருக்குது? ஒவ்வொரு 5லேருந்து 7 கிலோமீட்டருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து தமிழ்நாடு வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துது. இப்போ இதெல்லாம் இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவம் சரியில்லை அப்படின்னா எதுக்கு இத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் வருது? மக்கள் அங்கே போகாமல் தான் இருக்காங்களா, மருத்துவம் பார்க்காம தான் இருக்காங்களா? ஒரு பிபி டேப்லெட்லேருந்து சுகர் டேப்லெட்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து அந்தளவுக்கு நோட்டு போட்டு அட்டை போட்டு பார்த்துட்டு செஞ்சிட்ருக்காங்க. இப்படி செய்கிற தமிழ்நாடு அரசோடைய இந்த அரசு மருத்துவமனை அப்படின்றத கொச்சப்படுத்துகிற விதமாக விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்க விதம். நான் இப்போ பாதுகாப்பு இல்லை, நான் வந்த பிறகு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையிலே மருத்துவர்கள் வந்து நியாயமாக எச்சரிக்கை கொடுக்கணும் விஜய் அவர்களுக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததான பருவமழையின் போது எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு மேம்பாடுகள் அதெல்லாம் ஆல்ரெடி இங்கே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கூட ரீசண்டாக புயல் வருது அப்படின்னு சொன்னதுக்கு 2 நாள் முன்னாடியிலேருந்து அந்தந்த தொகுதியில் அந்தந்த வார்டில் அவங்கவுங்க இறங்கி களத்தில் நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக தமிழகத்துடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்திலே தான் இருந்தார். அவர் என்னைக்கு புயல் வரப்போகுதுன்னு சொன்னாங்களோ அதுக்கு 2 நாள் முன்னாடியிலேருந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுலேருந்து எல்லா வழியும் கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. ஸ்பாட்டுக்கே போய் வந்து அவர் செக் பண்ணுறார், இது சரியாக நடக்குதா நடக்கலையான்னு. அதில் நான் பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ட்விட் பண்ணியிருக்கார், இவரை டேக் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டேக் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து செக் பண்ணுறார். அந்த தம்பி சொன்ன மாதிரி அந்த இடத்த, குறிப்பாக நார்த் சென்னையில் அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போகும்போது அவங்களே சொல்கிறாங்க, நான் ஒரு சராசரியான பிரஜை, என்னுடைய ட்விட்டை பார்த்துட்டு துணை முதல்வர் வந்து அந்த ஸ்பாட்டில் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாருன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்று மக்களோட மக்களாக நின்று அவங்க பிரச்சனைக்கு என்னென்னு காது கொடுத்து கேட்டு அதை சரி செஞ்சுட்டு போகிறவர் தான் தலைவர். ஸோ யார் சிறந்த தலைவர்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மழை பெஞ்சால் நீங்கள் எந்த ரூம்குள்ளே இருப்பீங்க, எந்த வீட்டில் இருப்பீங்க, இந்த வீடா அந்த வீடா, உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் எங்கே இருப்பாங்க தேடி கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். இவர் வந்து சொல்கிறார், நான் வந்து பருவமழை வந்தால் பயங்கரமாக சுத்தம் பண்ணி தண்ணியே தேங்காத அளவுக்கு பார்த்துப்பேன் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க, அப்புறமா தண்ணி தேங்குதா தேங்காமல் இருக்கா அப்படின்ற நிலையை நீங்கள் சரி பண்ணுறீங்களா பார்ப்போம். இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இருந்து கருத்து கேட்டு பாதுகாப்பான வளர்ச்சி திட்டங்கள், அப்போ சொந்தமாக உங்களுக்கு இவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற மேல் மாடி காலியாக இருக்குது, இனிமேல் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி நான் வந்து திட்டங்களை இனிமேல் நான் வந்து போடுவேன் அப்படின்றார். அடுத்து அவர் சொல்கிறது என்னென்னா, தொழில் வளர்ச்சியில் கவனம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக எதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு எதுவுமே சொல்லலை, வெறும் 19 தொழில் வளர்ச்சியில் கவனம் அப்படின்னு மேம்போக்காக சொல்லியிருக்காரு. இதற்கு நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. தொழில் வளர்ச்சியில் கவனம்னு சொல்கிறீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலோடைய தொழில் வளர்ச்சி எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது. இங்கேருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கேருந்து முதலீட்டாளர்களை ஈர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண
பண்ண வைக்கிற வேலையை ரொம்ப சரியாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வரும், அதனால் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் அப்படின்றது ஊரறிந்த உண்மை. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன வளர்ச்சி கொண்டு வர போகிறீங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல. அடுத்து அவர் சொல்கிறது, சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக இருக்கும், அதை ஃபஸ்ட்டு உங்கள் கட்சிக்கு நீங்கள் செய்யுங்க. உங்கள் கட்சியில் இருக்க தொண்டர்களை முதல்ல ஒழுக்கமாக நடந்துக்கிறதுனா என்ன, பொது சொத்தை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுனா என்ன, கரண்ட்டு கம்பத்து மேலே ஏறாமல் ஒழுக்கமாக ஒரு கட்சி எப்படி கட்சி கூட்டம் நடத்துறது எப்படி அப்படின்னு உங்கள் கட்சி கூட்டம், உங்கள் மாநாடு, உங்களுடைய ரோட் ஷோ இதெல்லாம் முதல்ல ஒழுக்கமான முறையில் கண்டிஷனாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு நீங்கள் நடத்தி காட்டுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இங்கே சட்டத்தை வந்து ரொம்ப கண்டிஷனாக நடத்துவீங்க அப்படின்றத நம்புகிறோம். உங்கள் கட்சியவே இன்னும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து உழுகிறதா இருக்கட்டும், பொது சொத்தை சேதப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களே கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, தம்பி அங்கே மேலேருந்து இறங்கு, தம்பி அங்கே ஒயருக்கு இப்படி வந்துரு அப்படின்னு நீங்களே கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஒரு கட்சி கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படின்றது திமுக கட்சி கூட்டத்தை போய் பாருங்கள். அப்படி ஒரு கண்ணியம்னா அப்படி ஒரு கண்ணியம். அந்த கண்ணியத்தை முதல்ல நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கை கண்டிப்பாக நான் நடத்துவேன். இதெல்லாம் விட ஹைலைட் என்ன அப்படின்னு தெரியுமா, கடைசியாக விஜய் அவர்கள் சொன்ன ஒரு உச்சபட்சமான பொய் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எழிலன் அதாவது இந்த சமீபமாக நடந்த அறிவு திருவிழாவில் ஒரு கருத்தை முன் வச்சார். அவர் என்ன சொன்னார்னா, தற்குறின்னு சொல்லாதீங்க, அந்த பசங்க விஷயம் தெரியாமல் அந்த கட்சியில் போய் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள அரசியல் படுத்தணும். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இளைய தலைமுறையை அரசியல் படுத்துது, உங்களுக்கு பேச்சு போட்டி வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசியல் வகுப்புகள் எடுக்கிறதா இருக்கட்டும், நூலகம், கலைஞர் நூலகம், 100க்கும் மேற்பட்ட கலைஞர் நூலகத்தை உருவாக்கி அங்கே போய் படிங்க, அங்கே போய் படிக்க முடியலையா நாங்களே ஒரு புத்தக திருவிழா போடுறோம் அப்படின்னு அறிவு திருவிழான்னு ஒரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணி எல்லா சித்தாந்தம், திராவிட சித்தாந்தமாக இருக்கட்டும், மார்க்ஸ் சித்தாந்தமாக இருக்கட்டும், அம்பேத்கர் சித்தாந்தமாக இருக்கட்டும், பெரியார் சித்தாந்தமாக இருக்கட்டும், எல்லா சித்தாந்தத்தையும் உரிய புக்குகளை கொண்டு வந்தாங்க குவிச்சு இளைய தலைமுறை வந்து படிச்சுட்டு போங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இளைய தலைமுறையை அரசியல் படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அரசியல் படலை, அதனால் தெரியாமல் அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய பொறுப்புகள்லாம் நீங்கள் போய் அவங்கள அரசியல் படித்து அரசியல் தெளிவு பண்ணணுமே தவிர்த்து அவங்கள தற்குறின்னு சொல்லி நம்மளும் கையை விட்டால் அது தப்பாயிடும் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு திமுகவுடைய தலைமையே நடுங்கி போயிருக்கு, தலைமைக்குள்ளே சர்ச்சை. அதுவும் எதனாலனா, டாக்டர் எழிலன் அமைச்சர் வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு, நம்மளுக்கு டிவிக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அம்மாவுடைய உறவினர். இன்னா உறவு, அவங்களுடைய பாட்டி, அவங்க அஞ்சலி அம்மா அப்படின்றவங்க டாக்டர் எழிலன் அவர்களுடைய பாட்டி. இந்த உறவு முறை கூட டக்குன்னு ஞாபகம் வரல, சொல்ல தெரியல. உடனே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உறவுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்படி எதையுமே வந்து அறகுறையாக பேசி தான் கட்சிக்கு எப்படி ஒரு பேரை வாங்க முடியும் அப்படின்னு இது வந்து சாதாரண தொண்டர் செய்தால் கூட ஏற்றுக்கலாம். நீங்கள் கட்சியோட தலைமை, இந்த ரீல்ஸ் எல்லாம் பொதுவாக போடுவாங்க, வெட்டி போடுவாங்க. அந்த ரீல்ஸோட உண்மையான வீடியோவை போய் பார்த்தா வேற ஒன்றா இருக்கும். அதை அப்படியே நீங்கள் செய்கிறத பார்க்கும்போது இவரே இப்படி செய்கிறாரு, இப்போ இவரே இப்படி இருந்தால் அப்போது ஒரு கட்சியோட தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க, தலைமை எப்படி இருக்கோ அதை மாதிரி தான் தொண்டர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி இருந்தால் உங்கள் தொண்டர்களையும் அப்படி தான் நீங்கள் வழி நடத்திட்டு போகிறீங்களா அப்படின்ற கேள்வி வருது. இது சரியில்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக நேற்று விஜய் அவர்கள் வந்து நேற்று காஞ்சிபுரத்தில் பேசினதை பார்க்கும்போது வடிவேலை சொல்லுவாங்களே, அவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்ப்பா, ஆமாப்பா நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டே, நான் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேன், அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கும் மேலே இந்த மாதிரியான வட்டமான அரசியல் செய்கிறது, அதாவது இது பாஜகவுடைய ஸ்டைல். எந்த மாநிலத்தை போலான்னா அந்த மாநிலத்தில் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அந்த மாநில அரசை ஒன்றுமே இல்லாமல், அந்த மாநில கட்சியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி இவங்க போய் அங்கே ஆட்சி பண்ணிவிட்டு அதை விட பெரிய ஊழல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதாங்க ஊழல் கடைசி வரையும் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அப்படி ஒன்று இருக்காது. அப்படி இருந்தாலும் அது அவங்க கட்சிக்கு வந்தோடனே காணாமல் போயிடும். ஒரு பெரிய வாஷிங் மிஷின் லாண்ட்ரி போட்டு அதில் துவச்சி அடிச்சு காணாமல் போக வச்சுருவாங்க. ஸோ இங்கே தான் எங்களுக்கு இடிக்குது. பாஜகவுடைய பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு இடிக்குது. எல்லா நேரத்துலையும் திமுகவை திட்டுறது மட்டுமே அரசியல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செய்கிறது அப்படின்றது உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது அல்ல.